ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் அருகே நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காலோன் IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நெஞ்சை அள்ளும் அழகிய கடற்கரை மாவட்டமான ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கிறேன். அனைத்து மதங்களையும் சமூகங்களையும் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மண் இந்த மண். 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களுடைய பெரும் பேரரசா நிலை கொள்வதற்கும் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் ஏற்றம் பெறவும் அரச படையில் நின்றவங்க இந்த ராமநாதபுரம் மண்ணை சார்ந்தவங்க. இப்படி எத்தனையோ பெருமைகளுக்கு சொந்தமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள், பெயர்ல ராஜான்னு இருந்தாலும் அவர் எப்பவுமே மக்கள் தொண்டர். செயல்ல எப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் கண்ணப்பன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி உழைத்திருக்கக்கூடிய காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவருடைய அருமை மகன், தென்மண்டலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய செயல் வீரர்கள் முக்கியமானவர் என்னுடைய அன்பு தம்பி முத்துராமலிங்கம் அவர்கள். அதேபோல் பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் தருவது போல ராமநாதபுரத்தையும் கவனிக்கிறார் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அவரும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு துணையாக மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர், மாவட்ட ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சிம்ரஜித் சிங்குடைய காலோன் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது ஆங்கிலேய அரசினுடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டு போர் நடத்தி சிறையிலே மாண்டு போன வீரரான சேதுபதி மன்னரை பெருமைப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு சேதுபதி நகர்னு பெயர் சூட்டினவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு உப்பு கழகத்தை ராமநாதபுரத்தில் தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கினார். ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையை மாற்றி காட்டின அரசுதான் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு.
இந்த அடியேன் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்காக தவிச்ச மக்களுக்கு 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொன்னாங்க. குடிநீர் பிரச்சனை என்கிற காரணத்தால் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும்னு நான் சொன்னேன். அதன்படி 2 ஆண்டிற்குள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றின ஆட்சி தான் நம்ம திமுக ஆட்சி. இதுக்காக அந்த டைம்ல மாசத்துக்கு 3 முறையாவது ராமநாதபுரத்துக்கு வந்து நான் ஆய்வு நடத்தினேன். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்ட விரிவுபடுத்தக்கூடிய வகையில் உத்தரவிட்டு அந்த பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய திட்டத்தின் மூலம் 87,500 பேர் பயன்பெறுகிறார்கள். இப்போ விரிவுபடுத்துகிற காரணத்தால் 2,95,000 பேர் பயன் அடைய போறாங்க. இங்கே வருவதற்கு முன்னாடிதான் அந்த துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேரு கிட்ட பேசினேன். டிசம்பர் மாசத்தில் விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கிடலாம் என்று உறுதி எடுத்திருக்கிறார். உறுதியோடு சொன்னார். அப்படி தொடங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தோட வேளாண் வளர்ச்சிக்காக பார்த்திபனூர்ல மதகு அணை கட்டப்பட்டது கழக ஆட்சியிலே தான். கண்மாய் ஊரணைகளை முழுமையாக தூர்வாரி வரத்து கால்வாய் அமைச்சு அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சுபத்தங்க வேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வச்சார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார். உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் கலைஞர் அமைச்சார். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தரம் உயர்த்திருந்த காரணத்தினால இன்றளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமியில பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீரம், தங்கச்சி மடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயர்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 5,000 சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில கட்டித்தரப்பட்டுச்சு. இதனால கான்கிரீட் வீடுகள்ல மீனவர்கள் குடியேறினாங்க. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுச்சு. ராமநாதபுரம் கீழக்கரையுடைய பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
அது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலும் நிறைய திட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு